மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அங்கே போய் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே இப்படி ஒரு தலைமையின் பின்னால் பயணிக்க யாருக்கும் இல்லை. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. எதிர்கட்சியாக அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு எடப்பாடியா மாதிரியான ஒரு தலைமைக்கு பின்னால் எப்படி செயல்பட முடியும் யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. எதை வச்சுட்டு அவங்க மக்களை பேசணும், எந்த முகத்தோடு அவர் நீங்கள் மக்களை போய் பேசணும். ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுக்கணும். அவங்களோட தலைவர்கள் ஆளுக்கு ஒரு திசை இருக்காங்க. யாரும் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதில்ல. அவங்க கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகணும்னா எப்படி நீங்கள் மக்களை போய் சந்திப்பீங்க? ஸோ அவர்கள் எப்படி மக்களை அந்த தொகுதியில் போய் சந்திப்பாங்க? யாருமே தொகுதிக்குள்ளே போகலை. அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு மீதி இருக்காங்க. யாரும் தொகுதிக்குள்ளே போக முடியலை, மக்களை பார்க்க முடியல. எல்லாரும் ஒன்று வீட்டுக்குள்ளே முடங்கிருக்கோம், இல்லை சென்னையில் இருக்கும். ஸோ அந்த நிலைமையில் எப்படி தொடரலாம்? ஸோ யார் யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் இது மேலே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய பாதையை அவங்களே தீர்மானிக்கிறாங்க. அவர்கள் அதுலேயே நாங்கள் யாரையும் அழைக்க முடியும். அது இவ்வளோ நாள் அவர்களே தீர்மானித்து அவங்களே ரிசைன் பண்ணி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வெளியே வர்றாங்க. அவர்கள் யார் யார் வருகிறார்களோ அவர்கள் தமிழை வெட்டுக்களத்தில் இருக்கிறோம். யார் இணைந்தாலும் எங்களுடைய பாலிசியில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. நாங்கள் தான் அழுத்தமான பிரச்சனையான ரொம்ப மோசமான காலகட்டத்திலே எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் ஆகலான்ற இன்றைக்கி தான் காம்ப்ரமைஸ் ஆகலாம்.